ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீசா சேனல். எல்லாம் எப்படி இருக்குங்க? இன்றைக்கி நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்குன்றம் ஸ்ரீ பனையாத்தம்மன் கோவிலில் வந்து கூழ் ஊற்றுன நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம திருவிழாவில் பிஸியாக இருந்ததுனால வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ லேட் ஆனதுக்கு சாரி. நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருந்தாங்க கூழ் ஊற்றுற வீடியோ, அதே மாதிரி கும்பம் வீடியோ எல்லாமே. ஆனால் அன்றைக்கி கரகம் வீடியோ கேட்டதுனால உடனே போட்டுட்டோம். ஸோ கரகம் அதாவது கங்கை திரட்டல் வீடியோ உடனே எல்லாரும் கேட்டாங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது பார்த்திங்கன்னா கோவிலில் நடக்காது, நம்ம சாமியார் மடத்துலேருந்து தான் வரும். ஸோ அதனால் கேட்டதுனால நம்ம அந்த வீடியோவை போட்டுட்டோம். இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக எல்லா வீடியோவும் நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காலையிலேயே பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் வீடியோலாம் கேப்சர் பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா கோவில் என்ட்ரன்ஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக காலையில் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தி மகளிர் குழுவிலேருந்து வந்து கீரை இதெல்லாம் உருவி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, வேப்பிலை கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம கோவிலுக்கு வந்து ஒரு இது இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க தான் உபயோகாரங்க கூழ் ஊற்றுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாளையத்தம்மன் கிட்ட தான் பெரிய படையிலே வைப்பாங்க. எப்போவுமே வந்து உள்ளே வைக்கிறது ஒரு பக்கம்னா, இங்கே இந்த அம்பாளுக்கு பெரிய படையில் இருக்கும். இது கூழ் இதெல்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ராஜானா தான். ரெட் ஹில்ஸில் முக்கால்வாசி கேட்ரிங் பார்த்திங்கன்னா கோவில்களுக்கு இந்த ராஜானா தான் கேட்ரிங் பண்ணுவாங்க. ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அம்பாளுடைய அலங்காரம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் யார் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி மகளிர் குழுவிலேருந்து தான் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அலங்காரம் நல்லாயிருக்கு பாருங்கள். கோவிலே பாருங்கள் எவ்வளோ கூட்டம். நமக்கு வணக்கம் சொன்னவர் தான் இன்றைக்கி உபயோகாரர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் கூட்டம் வர வர அதிகமாகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மணிக்கிட்ட தான் கூழ் ஊற்றுவாங்க. ஏன்னா பூஜை அவ்வளோ விசேஷமாக நடக்கும். இதில் இன்னொரு ஸ்பெஷல்னால் இந்த பம்பை உடுக்கை அடிக்கிறாங்க பார்த்திங்களா, இவங்க வந்து பச்சையை பண்ணன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. நம்ம ரெட் ஹில்ஸ் சுற்றுவட்டாரம் சரி, இந்த கிராமங்கள் அதாவது சிறுங்காவூர், இந்த மாதிரி பெருங்காவூர், அருமந்தை, நிறைய ஊரில் சிட்டியில் கூட பார்த்திங்கன்னா இவங்க தான். ஏன்னா இவங்களுடைய இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கேங்க் யார் பார்த்திங்கன்னா நம்ம உழவார பணிக்குழு. இவங்க இல்லைன்னா இந்த வேலைலாம் நடக்கவே நடக்காது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள், அவ்வளோ ஹாப்பி. எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு கேங்க்லாம் வந்து இருக்கிறது ரொம்ப பெரிய சப்போர்ட்டிங் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுங்களா. இதில் என்னென்னா நிறைய காமெடிஸ் நடக்கும். வேலை வந்து அந்த போகிறதே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற வேலை நடந்துகிட்ருக்கு. இவர் யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே செங்குன்றத்தில் தெரியும். யாருன்னா நம்ம செங்குன்றம் லக்ஷ்மி அம்மன் கோவில் பூசாரி தான். அவர் எல்லா கோவில் திருவிழாலையும் அவர் இருப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போட்டுட்டு அப்புறம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பாளையத்தம்மனுக்கும் ஃபஸ்ட்டு அங்கே நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. அங்கே பண்ணி முடித்து அதுக்கப்புறம் உள்ள தீபார்த்தனை காமிச்சு தான் கூழ் வந்து ஊற்றுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அந்த பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இதுங்க. இதெல்லாம் ஏன் இதை நாங்கள் எடுத்து போடுறோம், அதாவது ஒரு சில கோவில் வீடியோலாம் ரொம்ப ஏன்னா நிறைய பேர் வர முடியாதவங்க பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இது இங்கே நேரில் வந்தால் கூட பார்க்குறதுக்கு ஒரு சில டைமில் கூட்டம் அப்படி, இதெல்லாம் இதுக்காக தான் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்குமே எடுத்து காமிக்கிறோம். ஒரு சில கோவில் வீடியோ ரொம்ப இதுவாக பண்ணி போடுறீங்க, வீடியோவாக ஆக்கிட்டீங்க, அது மாதிரிலாம் ஒரு மாதிரி பண்ணாங்க. இது என்னென்னா வர முடியாதவங்க பார்க்கட்டும்ன்ற ஒரே காரணத்துக்காக தாங்க இதெல்லாம் நாங்கள் எடுத்து போடுறது. மூலவரை தவிர நாங்கள் வெளியில் எல்லாமே எடுத்து வீடியோ போடுறோம்.
போடுறோம். ஏன்னா மூலவர் என்றைக்குமே எந்த கோவிலையுமே அலோடு இல்லை. ஒரு சில கோவிலில் இருக்கலாம், பட் நம்ம கோவிலெல்லாம் அலோடே இல்லை. நம்ம எப்பவுமே உற்சவர், இந்த சுற்றி இருக்க பரிகார தெய்வங்கள், அதாவது இந்த மாதிரி மெயினான தெய்வங்கள், இவங்கள மட்டும்தான் நம்ம எடுத்து போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குன்றதுனால நம்ம வீடியோ எடுத்து போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், கற்பூர ஆரத்தையும் முடிச்சுட்டாங்க. இப்போ நேராக உள்ளே போயிட்டு காமிச்சிட்டு சுவாமிக்கு தீபார்த்தனை காமிச்சிட்டு பூஜையை வந்து கூழ் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடித்து கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நீங்கள் என்ன தான் கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் பண்ண முடியாது. ஏன்னா அது அப்படி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏன்னா அப்படி தான் வந்து கூழ் வாங்குவாங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம அம்பாலும் வந்து வாங்குவாங்கன்ற ஒரு ஐதீகம். இது நம்புறவங்களுக்கு நம்பிக்கை, நம்பாதவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய விசேஷம், இவ்வளோ பெரிய திருவிழாலாம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அம்பாள் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். அது கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம செங்குன்றம் லக்ஷ்மி அம்மன் கோவிலில் இருக்க பூசாரிங்களுக்குலாம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருமானம் கம்மி தான். இது எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க. என்னென்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கும். அன்றைக்கி வருமானம் என்ன, அவர் சொல்லிட்டு போகிறான், நான் இது மாதிரி வெளியில் போயிட்டு வரேன், எனக்கு ஒரு 10 ரூபாய் இன்றைக்கி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவர் போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாடத்தில் 10 ரூபாய் யாராச்சும் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. இது வந்து எங்களுக்கு எங்கள் தாத்தா சொன்னது, நாங்கள் பார்க்கல, பட் அந்த நம்பிக்கை அவங்களுக்குலாம் தெரிஞ்சதுனால தான் அதை சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குன்றப்ப கண்டிப்பாக ஒரு ஹாப்பி தான். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே நடந்திருக்குங்க. அதை நடக்காமல் யாரும் சொல்லலை, நடந்ததை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தெய்வங்கள் வந்து நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அதை நம்ம தான் உணரணும். ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போடுறது. அதே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸ், ஹோட்டல் ரிவ்யூஸ், இல்லை ஷாப் ரிவ்யூஸ், இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு முக்கியமாக வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம வந்து போடுறோம். அதே மாதிரி இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட், யாராச்சும் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறவங்க உங்கள் காண்டாக்ட் நம்பரையும் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு கோவிலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுக்கல, என்னால் போகவும் முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.